கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்ல ராஜா. பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள அப்பா நாமம் உடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா எங்களை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கே என் நாமத்தினால 2, 3 பேர் கூடுகிறார்களோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா உங்க நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இந்த ஒரு மனதோடு கூடிய இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா ஆவியானவர் நீங்க வாசம் பண்ணுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் போதித்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு பாராட்டினீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தியதற்காய் நன்றி அப்பா. அந்த கிருபையுள்ள கரம் எங்களை கரம் பிடித்து அழைத்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ கரடு முரடான பாதைகள் ஆண்டவரே தாங்க கூடல ஆண்டவரே. தாங்க முடியாத ஆண்டவரே ஸ்தோத்திர சூழ்நிலைகளை ஆனாலும் என் கர்த்தர் ஆண்டவரே தாங்கி கொள்ள பலன் கொடுத்தீங்கப்பா. தப்பித்து செல்ல வழி செய்தீங்களே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மிஞ்சின பாரத்தை என் தேவன் எங்களுக்கு கொடுக்கல ஆண்டவரே. சோர்ந்து போகிற வேலையில ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுடைய ஆத்துமாவில பெலனை கொடுத்து தேற்றி தைரியப்படுத்தினீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை மாத்திரம் எங்களை தேற்றலனா, உங்க வார்த்தை மாத்திரம் எங்களை தைரியப்படுத்தலனா ஆண்டவரே நாங்கள் அமிழ்ந்து போயிருப்போம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அப்பா சத்துவம் இல்லாத நேரங்கள்ல என் தேவனை எங்களுக்கு சத்துவத்தை பெருக செய்தீங்களே ஆண்டவரே. அப்பா கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுது, கொஞ்சம் விசுவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா உங்க சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது ஆனாலும் என் கர்த்தர் எங்களை கைவிடல ராஜா. எங்களை நடத்துனீங்களா ஆண்டவரே. எங்களை நடத்துனீங்க மறக்கலப்பா. ஆண்டவரே அப்பா அநேக மனிதர்கள் உறவுகள் ஆண்டவரே மறந்து போகலாம். ஆனால் மறவாமல் நினைத்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கணும். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். ஆபத்து நேரிடும் போதோ எங்களை ரட்சியும் என்றார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா நீங்க எப்பொழுதெல்லாம் எங்களோடு பேச வேணும் என்று வாஞ்சித்து அமர்ந்திருக்கிறீங்களோ ஆண்டவரே உங்களுக்கு நாங்க முகத்தை காண்பிக்காம ஆண்டவரே அநேக நேரங்கள்ல நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம முதுகை காட்டி இருக்கிறோம் ஆண்டவரை அலட்சியப்படுத்தி இருக்கிறோம். அசட்டை பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்க மேல எவ்வளவு அன்பா இருந்தீங்கப்பா. எங்களோடு பேச வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சியா இருந்தீங்க ஆண்டவரே. என் மகள் என்னோடு பேச மாட்டாளா என்று சொல்லி எவ்வளவு வாஞ்சியா இருந்தீங்க ஆண்டவரே. ஆமன். இந்த வேலையிலும் சுலமித்தியே திரும்பி வா, சுலமித்தியே திரும்பி வா என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஹalleluya. அப்பா எந்தெந்த காரியங்கள் உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறோமோ கர்த்தர் இந்த வேளையில் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆபத்து நேரிடும் போது மாத்திரம் ஆண்டவரே அப்பா உங்க சமூகத்துல இருந்து எங்களை ரட்சியும் என்று நாங்கள் கதறுகிறவர்களாய் காணப்படக்கூடாது ராஜா. ஏசப்பா உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு ஜீவியத்தை தாங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. பேதுருவை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பாடுகளை பார்த்து தூரமாய் நிற்கிறவர்களாய் நாங்கள் காணப்படக்கூடாதுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூரண விசுவாசத்தை ஒவ்வொருக்குள்ளும் கத்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹalleluya. நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்கள் நீ குணப்படுத்து என்று அப்பா பேதுருக்கு சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்துல இன்னும் குணப்பட கத்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு விஷயம் நீங்க எங்க ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படி கை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படி கை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் இந்த வேளையில. ஹalleluya, தேவ மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. ஆவியானவர் இறங்கி வருவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய செட்டைகள் மறைவில என் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீங்கப்பா, அடைக்கலம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆமென் கர்த்தாவே. தீங்கு எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நேரிடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நம்முடைய செட்டைகள் மறைவில எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. அப்பா பிசாசின் கண்டிகளுக்கு என் தேவன் எங்களை தப்புவித்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. போவாஸ் போவாஸ் என்ற பாடலை கூட நம்ம எல்லாரும் இணைந்து பாடலாமா? போவாஸ் ஆகிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற அவரோட போர்வை, அவரோட பிரசன்னம் என்னும் போர்வை, அவரோட அன்பு என்னும் போர்வையினால் அவர் நம்மை மூடும் பொழுது நிச்சயமா அவர் நிறைவான ஒரு பலனை நிச்சயமா அவர் கட்டளையிடுவார். ஆமா, நம்மளை உண்டாக்கினவர். ஆமென், ஹalleluya. அவர் நம்மை காப்பாற்று கடமை அவருக்கு நிச்சயமாய் உண்டு. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். இந்நாள் மட்டும் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். பாதி வயதிலே நம்ம போயிருந்திருக்கலாம். எத்தனையோ மரணத்தின் விளிம்புல கூட வந்திருக்கலாம். எத்தனையோ பலவீனம் வந்திருக்கலாம். எத்தனையோ சோர்வுகள் வந்திருக்கலாம். மனுஷனோட வார்த்தைகள் நம்மள பலவீனப்படுத்திருக்கலாம். எத்தனையோ வியாதிகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்நாள் மட்டும் நம்மளை நடத்தி வந்து காப்பாற்றும் கடமை அவருக்கு உண்டு. இந்த போவாஸ். ஹalleluya. இந்த பாடலாமா? போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா, உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா, உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, நிறைவான பரிசு நீதானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா, நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய போர்வையினால் எங்களை மூடுங்கப்பா. உம்மிடத்துல இறக்கம் உண்டு ஆண்டவரே. உம்மிடத்தில் மாத்திர கிருபை உண்டு ஆண்டவரே. மனுஷர் கையில் விழாதிருப்போமாக என்று தாவீது சொன்னது போல ஆமென் ஆண்டவர், உம்முடைய கையில விழுந்தோமானால் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெரியது. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கம் என்னும் போர்வை எங்களுக்கு வேணும்பா. உம்முடைய கிருபை என்னும் போர்வை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சுகம் என்னும் போர்வை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்மிடத்திலிருந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுங்க. மேன்மை பாராட்ட எந்த ஒரு காரியத்துல எந்த ஒரு தகுதியும் இல்ல ஆண்டவரே. எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. எல்லாமே நீங்க தந்தது. தாளந்துகளை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவர். உடைய வார்த்தைகளை போதிக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க கொடுத்தீங்க. உங்க வார்த்தை ஆண்டவரே, உங்க சத்தியம் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தில் அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்குமே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கருவிகள் தான் நாங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க கூடாது என்று நான் ஆண்டவரே பவுல் சொன்னது போல அப்பா, எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்ற அந்த நிச்சயமான வார்த்தை எங்கள் உள்ளத்துல வரணும் ஆண்டவரே. எந்த ஒரு வேதனையோ, எந்த ஒரு சோதனையோ, எந்த ஒரு நெருக்கமோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு பலவீனமோ, எந்த ஒரு பண கஷ்டமோ, எந்த ஒரு தரித்திரமோ, குறைவோ ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க
கூடாது என்று நாங்கள் நிச்சயித்து சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அப்பா, அப்பா நீங்க எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. எத்தனையோ இக்கட்டுகள் ஆண்டவரே அப்பா, சூழ்ச்சிகள் ஆண்டவரே, ஆனாலும் என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா, அந்த சூழ்ச்சிகளுக்கு எங்களை தப்புவித்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிசாசின் தந்திரங்களுக்கு எங்களை தப்புவித்தீங்களே, எங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. வேதனையோ வேறு சோதனையோ எதுவும் என்னை பிரிக்காதையா, வேதனையோ வேறு சோதனையோ எதுவும் என்னை பிரிக்காதையா, போவா போவா ஓவையால் என்னை மூடுமையா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்துக்கு அநேக நாட்களை நீ காத்திருக்கிறாயே மகளே, நான் செய்யாமல் இருப்பேனோ, என் கை குறுகி போயிற்றோ, இது நடக்குமோ நடக்காதோ என்று நீ நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ என்னிடத்துல அன்பா இருக்கும் பொழுது நான் அந்த காரியத்தை பார்த்துக் கொள்வேன். ஆமென். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த அநேக நாட்கள் எனக்கு காத்திருந்த நாட்களுக்கு உண்டான பலனை இரட்டத்தனையாய் நான் தருவேன் என்று ஹalleluya கர்த்தர் சொல்லுகிறதற்கு நன்றி ஆண்டவரே. இது நிமித்து சோர்ந்து போக வேணாம் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துகிற உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை நீங்க செய்வீங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே செங்கடலை போன்ற ஆண்டவரே அப்பா, அது திறக்க முடியாத ஒரு பெரிய அடைக்கப்பட்ட வாசல் தான் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க திறந்து கொடுத்தீங்கப்பா. அது நடந்து போகிறதுக்காக அது உலர்ந்த தரையா நீங்க மாற்றி கொடுத்தீங்கப்பா. அது எல்லாம் உடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நடந்ததே கத்தாவே. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே யாராக இருந்தால் அந்த பார்வோனின் கைக்கு விடுத்து மீட்கிற தெய்வத்தின் வல்லமை ஆண்டவரே இப்பொழுது கடந்து வருவதாக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எத்தனையோ வருடங்களாக பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா பார்வோனின் சேனைகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். எல்லா அடிமைப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே. அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே நிச்சயமாய் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. என் தேவன் ஆண்டவரை நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. ஆமென் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ பொய் சொல்ல மனிதர் அல்ல ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே ஓய்வின்றி உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் இரவும் பகலும் தியானிக்க உங்கள் சமூகத்துல அமர்ந்து அந்த கதிர்களை பொறுக்க சொல்லி இருக்கிறீங்க. ஆமென். வேறொரு வயலுக்கு போக வேண்டாம், வேறொரு இடத்துக்கு போக வேண்டாம், இந்த இடத்தை விட்டு நான் வேற எங்கேயாவது நான் போயிடலாமா என்று சொல்லி ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் இந்த வேலையில சொல்லுகிற வார்த்தை, நீ வேறொரு வயலுக்கு போக வேண்டாம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் இந்த வேலையில கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன். அவன் ஜெபிக்க தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது கட்டளை வெளிப்பட உமக்கு பிரியமானவர்களை நாங்கள் காணப்பட வேண்டுமே கத்தாவே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க விரும்புகிற பரிசுத்தம் ஆண்டவர் இருதயத்துல ஒரு தூய்மை எல்லாருடைய இருதயத்துல காணப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஹalleluya. அப்பா திருப்தியாக்கி எங்களை நடத்தி வருகிற தெய்வமே உமக்கு நன்றி. என் கண்மலையாக தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மண்ணின் மேல கட்டப்பட்ட வீடுகளாய் நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே, கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடுகளாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால உங்க அபிஷேகத்தினால ஆண்டவரே, ஜெபத்தினால
ஹalleluya அப்பா உம்முடைய அன்பினால ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேத வசனம் என்ன சத்தியத்தினால ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த கற்பாறை என்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேல ஆண்டவரே வீட்டை கட்டுகிறவர்களை நாங்கள் காணப்படும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அது நிலைத்து நிற்குமே ஆண்டவரே. ஹalleluya எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து அப்பா எங்களுக்கு நீங்க இருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லையே. தாவீது விதமாய் சொல்லுகிறது போல கர்த்தரை எப்பொழுது நான் என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது ஆண்டவரே. அப்பா உம்மை எப்பொழுது எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் எந்த காரியத்துல அசைக்கப்பட்டு போவதில்லையே ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். ஹalleluya வேதனையோ வேறு சோதனையோ எதுவும் என்னை பிரிக்காதையா, வேதனையோ வேறு சோதனையோ எதுவும் என்னை பிரிக்காதையா, போவா போவா பூவையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை ஒரு விஷயம் சொல்லாம உங்களுடைய அன்பினால எங்களை மூடுங்க ஆண்டவரே. அப்ப நீங்க இல்லாம எங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா எதை செய்தாலும் ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி உங்க மனம் அறிந்து உமக்கு பிரியமானதை நாங்க செய்யணும் ஆண்டவர். இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க மகிமைப்படுங்க ராஜா. ஸ்தோத்திர ரூத்தை போல ஆண்டவர் மன உறுதியா இருக்க எங்களுக்கு கற்று தாருங்கப்பா. மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க கூடாது தகப்பனே. ஏசப்பா உம்மை விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கத்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையுள்ள கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் கத்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் ஆசீர்வதிங்க இந்த வருடத்துல ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அப்பா திறப்பானதை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி ஆண்டவரை ஸ்தாபிக்கிற தேவன் ஆண்டவர், மறுபடியும் ஸ்தாபிக்கிற தேவன் இந்த வேலையில் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளின் ஆண்டவரே செய்கைக்கு தக்க பலனை நிச்சயமாய் ஆண்டவரே கத்தர் நீங்க கட்டளையிட போகிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து ஜெயம் எடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.